ஜில்லெட் இந்தியா லிமிடெட் திங்களன்று மார்ச் காலாண்டிற்கான வருவாய் அறிக்கையை வெளியிட்டது. லாபம் ரூ. 158 கோடியாக இருந்தது. இது நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட ரூ. 99 கோடியுடன் ஒப்பிடும்போது 60.14% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. செயல்பாடுகளிலிருந்து வருவாய் ரூ. 767 கோடியாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவான ரூ. 680 கோடியை விட 12.74% அதிகம். 2. இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாயை சர்வதேசமயமாக்குவதில் ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்து வருகிறது. ராய்ட்டர்ஸ் அறிக்கையின்படி உள்நாட்டு வங்கிகள் வெளிநாட்டு கடன் வாங்குபவர்களுக்கு ரூபாயில் கடன் வழங்க அனுமதிக்க மத்திய வங்கி அரசாங்கத்திடம் ஒப்புதல் கோரியுள்ளது. 3. இதற்கிடையில் கேரெட்ஜ் 2025 நிதியாண்டின் 4வது காலாண்டில் இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 6.8% நிர்ணயித்துள்ளது. இது முழு ஆண்டு நிதியாண்டு 25 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 6.3% கொண்டுவரும். இது முந்தைய கணிப்பான 6.4%லிருந்து சற்று குறைக்கப்படும். 4. இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல்கள் மீதான இறக்குமதி வரிகளை 100 விழுக்காடு இலிருந்து 10 விழுக்காடு ஆக குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. வரி குறைப்புகள் மற்றும் ஒதுக்கீடுகள் ஆட்டோமொபைலின் விலை மற்றும் இயந்திர திறனை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கும். 5. கூகிள் அதன் சமீபத்திய நிகழ்வில் உலகளாவிய சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அம்மா மற்றும் பாப் கடைகளில் இருந்து 50 பில்லியனுக்கும் அதிகமான தயாரிப்பு பட்டியல்களுடன் AI பயன்முறையில் புதிய ஷாப்பிங் அனுபவங்களை அறிமுகப்படுத்தியது. 6. விமானக் கப்பலில் வளர்ச்சி சரக்கு விமானங்களின் மேம்பட்ட பயன்பாடு மற்றும் சர்வதேச உறவுகள் இண்டிகோ அதன் சரக்கு வணிகத்தை வளர்க்க உதவியுள்ளன. விமான நிறுவனம் அதன் விமானக் கப்பலில் 67 விமானங்களைச் சேர்த்தது. குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்கள் உட்பட மார்ச் மாத நிலவரப்படி மொத்த எண்ணிக்கையை 434 ஆக கொண்டு வந்தது. 7. செப்டம்பரில் முடிவடையும் நடப்பு 2024 முதல் 25 பருவத்தில் இந்தியாவின் பருத்தி நுகர்வு 170 கிலோ எடையுள்ள 307 லட்சம் பேல்களாக குறைந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட சுமார் 2% குறைவு. ஏனெனில் ஆலைகள் பருத்தியை விட மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகளை விரும்புகின்றன என்று இந்திய பருத்தி சங்கம் தெரிவித்துள்ளது. 8. பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு (BFS) என்று பெயரிடப்பட்ட ஒரு முன்னறிவிப்பு முறையை இந்தியா உருவாக்கியுள்ளது. இது கிராம மட்டத்தில் அதிக துல்லியம் மற்றும் விவரங்களுடன் வானிலையை கணிக்க முடியும். இந்த அமைப்பு கணிப்பு திறனை 67% வரை மேம்படுத்தியுள்ளது. 9. பாலங்கீர் மாவட்டத்திலிருந்து 2 டன் மாம்பழங்கள் அனுப்பப்பட்டன. மேலும் 3.5 டன் சம்பல்பூரில் இருந்து ஒடிசா 3 சர்வதேச மாம்பழங்களை இங்கிலாந்தின் 2 நகரங்களுக்கு லண்டன் மற்றும் பர்மிங்காம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய் ஒரே நாளில் ஏற்றுமதி செய்துள்ளது. 10. ஆந்திரப் பிரதேசத்தில் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை அமைக்க ஜூபிடர் ரினியூவபிள்ஸ் 2700 கோடி ரூபாய் முதலீடு செய்யும். இது மாநிலத்தில் செயல்பாடுகளை நிறுவும் 3வது நிறுவனமாகும்.